இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மை டெஸ்டினியோட 26வது எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா 2 டீமா பிரிஞ்சு அந்த புக்கை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் அவங்க போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் 2 பக்கம் வந்து பிளாக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த விஷயம் வந்துடக்கூடாது, யாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகாத மாதிரி பார்த்து பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி சண்டைன்னா நடந்து போயிட்டு இருக்கோமா, இவங்க ஓரளவுக்கு குறிப்பிட்ட தூரம் அந்த புக்ஸ் எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா நேராக ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துடுவாங்க. ஏன்னா ஹீரோயின் ஆல்ரெடி வீக்காக இருந்தாங்களா, என்னாச்சுன்னு சுச்சுவேஷன் தெரியணுன்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இப்படி பிரிஞ்சு போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் பின்னாடியும் இவங்க வந்து துரத்தி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால வந்து ஓரளவுக்கு மேல கொண்டுட்டு போக முடியாது. எல்லா பக்கத்துல இருந்து நிறைய பேர் இந்த சில செக்ல இருந்து மட்டுமல்ல நிறைய செக்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல, எல்லாரும் பிளாக் பண்ணிட்டு அந்த புக்கை வந்து பிடுங்க தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இது இப்போ ஃபர்ஸ்ட் எங்கிட்ட போவாங்க அப்படின்னா அந்த டைஷன் போறாரு பாத்தீங்களா, சைடு தான் போயிருப்பாங்க, கூட வாழ்வியரம் தானே போயிருப்பாங்க. இப்போ உடனே என்ன சொல்லுவாரு டைஷன் அப்படின்னா, இதுக்கு மேற்பட்டு நாங்க ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியாதுப்பா, உனக்கு வந்து நாங்க காசு தரோம் அப்படின்னு சொல்லி தான் அசைன் பண்ணோம், இதுக்கு மேல காசு எங்களால இப்போ கொடுக்க முடியாது, அடுத்த ஜென்மத்துல கூட கொடுக்குறோம், தயவு செய்து இந்த புத்தகத்தை மட்டும் இங்கேருந்து கொண்டுட்டு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புத்தகத்தை கொடுக்க சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. இவருக்கும் வேற வழி இல்லை, வால்வீரனுக்கும் சரின்னு சொல்லிட்டு புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். அவர் போய் கொஞ்ச நேரம் கூட இருக்காது, துரத்திட்டு வந்திருப்பாங்களா ஆட்கள், அங்கே வாங்கினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே உயிரோடு இருக்க எல்லாரையும் வந்து கொண்டு போட்டுருவாங்க. இப்போ அங்கே புக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வாழ்வீரனை துரத்துறதுக்காக அங்கே போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வாழ்வீரனுக்கு மனசு அப்படியே மனசே உடஞ்சி போகிற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா இவன் பார்த்த வரைக்கும் இங்கே இருக்கவங்க எல்லாருமே சாதாரண மக்கள், அதுவும் அப்பாவிக தானே, இவங்க எல்லாரையும் இம்மார்டல் செக்டர் சேர்ந்தவங்க எல்லாருமே டீமன் கல்டிவேட்டர்ஸ் சொல்லி தப்பா அக்யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு மோசமா நடந்திருக்காங்க. எதுக்கு? அவங்க வந்து இம்மார்டல் செக்டர்ல இருக்கவங்க தப்பு அப்படின்ற மாதிரி பேசினதுக்காகவா இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுவார் அப்படின்னா சின்னை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு தான் வருவாங்க. அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. வந்து பார்க்கும்போது தான் தெரியும் இந்த மாதிரி டைசன் அவங்க குரூப்ல இருக்கவங்களாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் முன்னாடி தான் இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து சந்தோஷமா அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவங்களை டெட் பாடியாக பார்க்கும்போது அவங்களுக்கு மனசே ஒரு மாதிரி ஆகி போயிடும். நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் போல இருக்கு, நம்மளாம் யாரை காப்பாற்ற முடியும் சொல்லிட்டு கில்ட்டி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு இதுக்கு மேலே யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போய் பார்க்கும்போது தான் தெரிய வரும் அவனுக்குள்ள நம்ம வாழ்வியரன் இருக்க மாட்டான், அவனை புக்கெல்லாம் எரிஞ்ச மாதிரி இருக்குமா, உடனே அவனும் இறந்து போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க அனுப்பி விட்ட எதுவுமே உங்களுக்கு தெரியாதுல்ல லேட்டாக வந்தனால, ஆனால் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த டைம் பார்த்து அந்த சாசின்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியில வருவான் போல இருக்கு. அப்படியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவன் உடம்பு ஃபுல்லாவே அது ஃபுல்லா பூச்சியா இருக்குன்னு சொன்னேன்னா அந்த பூச்சியெல்லாம் கடிச்சு காய்ந்தா ஃபுல்லா இருக்கும். எப்படியும் ஒரு மான்ஸ்டர் உயிர் பழிச்சு வந்து அப்படி வரும், அந்த மாதிரி வந்து கிளம்பி வந்து நிற்பான். விண்ணவனுக்கு இப்போ ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே எப்படின்னா நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லித்தான். ஆனால் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கண்ணில் படுறது யாரு அப்படின்னா நம்ம ஹீரோ சின்மெயின் தான். உடனே அவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பானா, 2 பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதிலுக்கு அட்டாக் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சண்டை வந்து பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா சின்மையை வந்து நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சின்மையை வந்து தாக்க ஆரம்பிப்பான். ஏன்னா போன தடவை இந்த தடவை சின்மையோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கத நோட் பண்ணியிருப்பான். இன்னும் விட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான பாய்சனை நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்து இன்செக்ட் பண்ணுவான். முதல் பாய்சன் என்ன பண்ணும் அப்படின்னா எலும்பு அப்படியே கரைச்சி விட்டுரும். 2வது பிளட் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட சர்க்குலேஷனை அப்படியே குழப்பி விட்டுரும். 3வது மைண்ட் அப்படியே குலாப்ஸ் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி 3 விதமான பாய்சனை வச்சு அட்டாக் பண்ணும்போது ஹீரோயினா அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போய் மயங்கி விழுந்துருவாங்க. இந்த டைம் நம்ம ஹீரோக்கு செம்மையாக கோவம் வந்துடும். உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா இவ்வளோ நாளாக தன்னோட வார்டிமன் பவர் யூஸ் பண்ணாமல் வெறும் நன்சன் சோல் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் யூஸ் பண்ணி சண்டை போட்டிருப்பாரு. இப்போ அவரோட வார்டிமனோட பவர் வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த பவரை யூஸ் பண்ணி இவங்க கூட சண்டை போட ஆரம்பிப்பாரு. அப்படி சண்டை போட ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ரிலீஸ் ஆகும், என்னடா நீ இந்த அளவுக்கு வந்து பண்ற அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சாசின்ஸோட வெப்பனையும் வந்து உடச்சு போட்டுருவாரு. உடச்சு போட்டது மட்டும் இல்லாம தன்னோட ஜூயு வாழை எடுத்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு. ஒரு கட்டத்துல அவனோட செஸ்ட்லயே அந்த வாழை வந்து குத்தி இறக்கிடுவாரு. இறக்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு வழியை அவன் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லுவான், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி என்னை வந்து டிஃபெக்ட் பண்ண முடியும், நீ ஒரு சாதாரண நன்சன் சோல் லெவல்ல தானே இருந்த அப்படின்னு கேட்கும்போது நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா பிரச்சனை, நீ எதுக்கு தேவையில்லாம இருக்கிற, நீ ஒரு மனுஷனும் இல்லை
மிருகமும் இல்ல. இப்படி செத்த படத்துல இருந்து ஏஞ்சி வந்த மாதிரி ஏஞ்சி வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கிற நீனே இருக்கிற உயிரோட இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துவானா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையே திருப்பி சண்டை ஆரம்பிக்கும். ஹீரோ நிறுத்தவே மாட்டான். தொடர்ந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபுல்லா சண்டை போட்டு ஒரு வழியா அவனை வந்து கொல்ற அளவுக்கு போயிடுவான். சொல்லப்போனா கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஹீரோ அவனை. அப்படியே வந்து அவன் மங்கி விழுந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோக்கும் அதுக்கு மேல வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா இத்தனை கால வருஷங்கள்ல இவன் வந்து எப்பயுமே அந்த வார்டிமனோட பவர் யூஸ் பண்ணதே இல்லை. இப்ப ஹீரோயினுக்கு ஒண்ணு ஹீரோயினை ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் யூஸ் பண்ணான். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே மயங்கி விழுந்துருவான். அடுத்து என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியாது. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் காட்டுருவாங்க. இப்ப வந்து ஹீரோ வந்து கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு பேப்பர் மில்ல இருப்பான். இது எந்த இடம் எதுவுமே தெரியாம திருத்துன்னு முழிச்சிட்டு இருப்பானா. அப்பதான் அவனுக்குள்ள ஃபெமிலியர் யாரோ போற மாதிரி ஃபீல் ஆகும். யாருன்னு பார்த்தா அப்படின்னா ஜூயிங், அந்த டயர் கல்டிவேட்டர் இருப்பால அவன். இவ ஜூயிங் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொறிச்சு தடுத்து நிறுத்தி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் இங்க இருக்கேன் அப்படின்றப்ப சின்மை எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வா அவனை கூட்டிட்டு போய் காட்டுன்னு சொல்லிட்டு சின்மைக்கு ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. இப்போ அதுக்கு அவளோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கு, இன்னும் கண்ணு முழிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டும் போது தான் தெரியும் இந்த மாதிரி 3 விதமான பாய்சன் வந்து சின்மைக்கு அட்டாக் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ சின்மைக்கு வந்து ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க யாருன்னு கேட்கும்போது அவர் வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாரு. இவர் பேர் தான் ஃபூட்டியன் அப்படின்றது. இந்த ஃபூட்டியன் தான் யாரு அப்படின்னா அந்த ரெயின்போ செக்டர் இருக்குல்ல அதோட வந்து மாஸ்டர். தானே சொல்லுவாரா நீங்க எப்படி ஃபூட்டியன் சொல்றீங்க, நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி என்னோட செக்டர் அப்படின்றது தீய சக்திக்கு எதிராக வேலை பார்க்கறது இல்லப்பா, மக்களை காயப்படுத்தக்கூடாது, நல்ல விதியா அமைதியா இருக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா என்ன பண்றது என்னோட செக்டர் வந்து 2ஆ பிளவுபட்டுருச்சு. எங்க செக்ட்ல இருக்க நிறைய ஹை லெவல்ல இருப்பாங்க பாத்தீங்களா கல்டிவேட் பண்ணவங்க, அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் மக்களுக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலப்பா. அதுல ஒருத்தர் அந்த பைசிக் பிரான்ச்ல இருந்து குய் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தினா சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் தனியா தான் செக்டர் வந்து ரீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு என்ன அப்படின்னா நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து கேட்பான் இவளுக்கு என்னதான் மரத்துல கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் கேட்கும்போது அவர் வந்து நான் இது வரைக்கும் இருக்க பாய்சனை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு 2 பவர்ஃபுல்லான மூலிகைகளை தான் கொடுத்தேன். ரெண்டுமே இம்மார்டல் மூலிகை தான்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்த மூலிகைகளோட பேர்களா சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டோடனே நம்ம ஹீரோ என்ன சொல்லுவா அப்படின்னா இந்த அளவுக்கு பாய்சன் இருக்கு அப்படின்றப்ப இந்த மூலிகை பத்தாது, இந்த ஊகன் பழம் அப்படின்னு ஒரு பழம் இருக்கும் அந்த பழத்தை கொடுங்க, ஓரளவுக்கு ரத்தத்துல கலந்துருக்க அந்த பாய்சன் வந்து ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம இவளோட இதயத்துல வந்து இன்னொரு சில பாய்சன் வந்து ஒட்டிட்டு இருக்கு, அதே ரிமூவ் பண்ணணும்னு பேசிட்டு இருப்பான். அப்ப அவர் சொல்லுவாரு எவ்வளவு பெரிய பாய்சன் இருந்தாலுமே பா அவள் வந்து இந்த அளவுக்கு உயிரோட இருக்கா அப்படின்றப்ப ஏதோ ஒரு பிணிப்பு அவளை காப்பாத்திருந்துச்சு, என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பேசும்போது அதை பத்தி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவ ஹீரோ கேட்பான் எங்க கூட சேர்ந்து அங்க நிறைய பேர் இறந்து கிடந்தாங்களே அவங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவங்க எல்லாருக்கும் நான் தனியா வந்து கல்லறை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் மில்லுக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் காட்டுவான். அங்க ஃபுல்லா மணல்ல வந்து கல்லறை கட்டியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து இந்த பூஸ்டிங் செட்ல இருந்து இறந்து போனவங்க தான். அவங்க யாருக்குமே வந்து பேர் வச்சிருக்க மாட்டான், ஜஸ்ட் மணல்ல வந்து மணல் மேடு மாதிரி மூச்சு வச்சுமா வச்சிருப்பாங்க. உடனே ஹீரோ கேட்பா ஏன் ஒழுங்கா ப்ராப்பரா நேம் வைக்கிறேன்னு சொல்லும் போது எங்களுக்கு பேரே தெரியாது, அதனால நேம் இல்லாம இந்த மாதிரி பதிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து ஒரு பொண்ணு கிட்ட வேற கத்தி இருந்துச்சுப்பா, அந்த கத்தியோட சேர்த்து புதைச்சு வச்சிட்டோம், அந்த பொண்ணு வீரமான பொண்ணு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பத்தினா சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்கா போயிடும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அது அநியாயம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஃபூட்டின் வந்து நோட் பண்ணுவாரு. நோட் பண்ணிட்டு வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா எனக்கு வந்து இந்த உயிர்சங் செக்ல இருக்கவங்க யாரும் சாகணும்னு ஆசை இல்லப்பா, அவங்க வந்து நிறைய புத்தகங்கள் தான் வச்சிருந்தாங்க, அந்த புத்தகங்கள் பூராமே முக்காவாசி அழிஞ்சு போச்சு, ஒரு சிலதை மட்டும் நான் காப்பாத்தி வச்சிருக்கேன், நீ வந்து பாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுவாங்க. உனக்கு ஹீரோ அதெல்லாம் பாப்பாரா. அப்ப வந்து உனக்கு இதான் தேவை அப்படின்னா இதை வந்து எடுத்துக்கோப்பா, அதுல நிறைய நாலேஜ் இருக்கு, இதை ரீஸ்டோர் பண்ணணும்னா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ வந்து பாத்துட்டு இருப்பாரா. உனக்கு ஹீரோ கேட்பாரு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணாம ஒரு காதை இல்லாம இதெல்லாம் பண்ண மாட்டீங்களே, உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும் போது ஆமா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. இதுல எழுதிருக்கிறது பூராமே வாரடிமன் ஒரு லாங்குவேஜ்ல எழுதிருக்கு, இதை நீ எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்ன கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பார்க்கும்போது எனக்கு தெரியும்பா நீ ஒரு வாரடிமன் சொல்லிட்டு எனக்கு மெடிக்கல் நாலேஜ் நிறைய இருக்கிறதுனால உன்னோட பல்சஸ் செக் பண்ணும்போதே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு வந்து நீ வாரடிமன் அப்படின்றதுல எந்த விதமான பயாஸும் கிடையாது, நான் யாருமே அந்த அவங்களோட கேரக்டர் வச்சு ஜட்ஜ் பண்ண போறது இல்லை,
எனக்கு உண்மையிலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், ஒரு கம்பெனியன் வேணும், அதுக்காக தான் உன்னை வந்து ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்லும்போது ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்குவா. அடுத்த அன்னைக்கு நைட் தான் காட்டுவாங்க. ஜூயிங் என்ன பண்ணுவா அப்படின்னா குடிச்சிட்டே வந்து ஹீரோ கிட்ட பேசுவான். இந்த மாதிரி வந்து உன்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படி காப்பாத்தினா அந்த டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அவளோட வீட்டை பத்தி குடிச்சிருக்கனால புலம்பி பேசுவான். என்னோட வீடு எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீடு இருக்கிற இடத்துல நிலா வந்து ரொம்ப அழகா பிரைட்டா இருக்குமா. அது மட்டும் இல்லாம அந்த விழா வெளிச்சமே போதுமா, வீட்டுல லைட்டே ஏற்ற தேவையில்லையா, அந்த அளவுக்கு வந்து அழகா இருக்கும். அப்புறம் மலைகள்ல இருந்து பூக்கள் வந்து அழகா வந்து சிவப்பு கலர்ல வந்து மலர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட அழகான இடம் இப்ப அந்த இடமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவா அப்படின்னா என்னோட மாஸ்டர் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் பாக்குறதுக்காக கூட்டிட்டு போவான். அங்க ஃபியூட்டன் என்ன பண்ணுவா அப்படின்னா தியேட்டர்ல ஷோ நடந்துட்டு இருக்கும்ல அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டிராமால வந்து ஒரு ஸ்டோரி தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ரெண்டு சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன வயசுல வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப க்ளோஸாவே இருந்திருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய ஹை லெவல் ஆபீசர் அந்த கோர்ட்டு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னொருத்தி வந்து கொள்ளக்காரனா கொள்ளக்கூட்ட தலைவனா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் 10 வருஷம் கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனா மீட் பண்ற இந்த டைம் வந்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனிமி. ஆனா ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பத்தி ஆனா அதுல அந்த கொள்ளக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து ஒருத்தர் பத்தின நினைவே இல்லை. சொல்லப்போனா அது ஃப்ரெண்ட் இப்படி ஒருத்தர் இருக்கா அப்படின்ற நினைவே கிடையாது. ஒரு கட்டத்துல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாங்க. சரி இதெல்லாம் கரெக்டு தான், நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நமக்கு சொல்றாங்க ஆக்சுவலி இது நடந்தது விஷயம் கிடையாது, அவன் வந்து இறந்து போயிடுறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்க மாதிரி அவனுக்கு கனவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கதை வந்து முடியும். இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவர் கேட்பாரு, இந்த கதையில வந்து நீ எந்த ரோலை வந்து நீ நினைக்கிற, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்லுவான், இந்த கதையில ஒரு இடத்துல டைமை ரிவர்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை காட்டினாங்க. அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இல்லவே இல்லை, டைமை ரிவர்ஸே பண்ண முடியாது. அப்படி ரிவர்ஸ் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம என்ன நடக்குன்னு யோசிக்க முடியும். ரெண்டாவது நம்ம இப்போ ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம எந்த டவுட்டும் படக்கூடாது, முன்னோக்கி போயிட்டே இருக்கணுமே தவிர டைமை திரும்பி பார்க்க கூடாது, ஒரு விஷயம் பண்ணதுக்கு வருத்தப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயம் எல்லாமே ஃபியூட்டன் கேட்டுட்டே இருப்பாரு. அவருக்கு சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் போல இருக்கு, அவனும் இந்த மாதிரி இறந்துருப்பான் போல இருக்கு. அதை நினைச்சு வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னா அவர் பாஸ்ட்ல இருந்து அவர் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் துரோகம் பண்ண மாதிரியும் அந்த துரோகம் பண்ண விஷயம் வந்து இவருக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரியுமே பேசிட்டு இருப்பாரு. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, உண்மையிலே இந்த ஃபூட்டியன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சீக்ரெட் வந்து மறைச்சு வச்சிருக்காரு. அது என்னதான் மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்றத அடுத்த எபிசோடுல வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மை டெஸ்டினியோட 27வது எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா பூட்டின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு, எனக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குப்பா, பாஸ்ட்ல இருந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் என்னை மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த வார் டீமன்ஸோட புக்கெல்லாம் அவர் சொல்லியிருந்திருப்பார்ல அது எல்லாத்தையுமே இவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இவர் கூடயே வந்து உட்காந்துருப்பாரா. அப்போ வந்து ஹீரோ கிட்ட வந்து கேட்பாரு, நீங்க வந்து ஏதாவது ஒரு செக்ல வந்து இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நீங்க ஏன் செக்ல ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு கேட்கும்போது ஹீரோ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னு கேட்கும்போது எனக்கு ஆல்ரெடி ஒரு மாஸ்டர் இருக்காரு, அவர் பேர் டுவான்ஷியன். அவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா சின்ன வயசுல நான் யாரும் இல்லாதப்ப என்னை வந்து லீபு கோயில் கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த டயத்துல மனுஷங்க சைடும் சரி வார் டிமன் சைடும் சரி யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த டைம் அவர் மட்டும் என்னை காப்பாத்தி எனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கல அப்படின்னா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஆனா என்னோட மாஸ்டருக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி துரோகம் பண்ண முடியாது அப்படின்னா எனக்கு கூட ஃப்ரெண்டாவது இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே தன்னோட பாஸ்ட் விஷயங்களை சொல்லுவாரு. இவர் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இவரை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்கோம். டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம இவரை வந்து அந்த இடத்துல ரொம்ப வந்து வாழ்றதே நரகம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து நடத்திட்டு இருந்திருக்கோம். ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த இடத்துல தப்பிச்சுதான் இந்த ரெயின்போ செக்ட்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த லெவலுக்கு வந்திருப்பாரு. இவருக்கு வந்து மாஸ்டர் அப்படின்றது இந்த ரெயின்போ செக்டோட மூத்த ஆளு இந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கிடையாது, தானா ஓடி வந்து சேருவாங்களே ரெஃப்யூஸ் மாதிரி அந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்புறம் எதுக்கு இந்த பேப்பர் மில் ரன் பண்றாரு அப்படின்னா இந்த பேப்பர் மில்ல வச்சுட்டோம்னா நிறைய பேருக்கு வந்து நமக்கு வந்து காசு கிடைக்கும்ல, செக்டர் ரன் பண்றதுக்கு காசு தேவைப்படும்ல, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க.
இதெல்லாமே ஹீரோ கேட்டுட்டு இருப்பாராம். இந்த டைம் ஃபீனிக்ஸ் சிட்டில தான் காட்டுறாங்க. அங்க வந்து பெரிய பிரச்சனை ஆயிருந்திருக்கும்ல. அப்போ வந்து நம்ம வந்து அந்த மேனேஜர் பொண்ணு இறந்து போயிருக்கும்னு நினைச்சிருப்போம்ல. ஆக்சுவலி அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கும். இப்போ வந்து பக்கத்துல வாழ்வீரன்னு இருப்பான். 2 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு அவன் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு பக்கத்துல இருக்குமா, இனி செத்து போயிட்டு நினைச்சேன்னு சொல்லும்போது இல்ல இல்ல என்னோட மேஜிக் வெப்பன் வந்து என்ன ப்ரொடக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி என்னடி கண்ணு காயம் அதிகமா இருக்கான்னு கேட்கும்போது ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. இப்ப நம்ம எங்க இருக்கோம், சேஃபா இருக்கோமான்னு கேட்கும்போது இல்ல சேஃபான இல்ல, சிட்டிக்கு வெளியில வந்துட்டோம், ஆனால் தப்பிக்க முடியல, எல்லாம் சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, நம்ம எல்லாரும் ஒரு டிராப்ல செட் பண்ணி வச்சிருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னடி டிராப்ல செட் பண்ணாங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இம்மார்டல் செக்ஸ் அப்புறம் ஊசல் சொசைட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே யாரோ ஒரு கேங் வந்து தனியா வேட்டையாடிட்டு இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இவங்க தேடி வர ஆரம்பிப்பாங்களா. உடனே 2 பேரும் அங்க வந்து தப்பிச்சு போக பார்ப்பாங்க. ஆனா அதுக்குள்ளயுமே 2 பேருமே பிடிச்சிருவாங்க. இங்க கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து கண்ணு பிடிக்க மாட்டாங்க, அவங்களோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டு இருக்குமா. ஒன்னு ஹீரோ வந்து அந்த வேற வச்சு செக் பண்ணீங்களா, அந்த பழத்தை வச்சு கொடுத்தீங்களான்னு கேட்கும்போது எதுவுமே ஒன்று கொடுத்தாலும் அவங்க கான்சியஸ்க்கு வரலன்னு சொல்லுவோம். எந்த தண்ணியில கொடுத்தீங்க, அவ பிளட் மாவிட் எடுக்கிற அளவுக்கு இருக்கு, கரெக்டா பார்த்து மெடிசனை வந்து கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் மேல இருந்து ரொம்ப கேரிங்கா வந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த டைம்ல நம்ம சிம்மராங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஷன் போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து துரத்தி ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு குதிரை வண்டியில போவாங்க. அந்த வண்டியும் பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணிட்டு உள்ள இருக்க ஆளை வந்து கொல்லான்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. கேரேஜ் வந்து எம்டியா இருக்கும். என்ன நல்லா ட்ராப் பண்ணி செட் பண்ணி விட்டியான்னு கேட்கும்போது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஆஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்வாடை எடுத்து அவனை அட்டாக் பண்ண போவாங்களா. அப்ப அந்த சிம்மாராங்க என்ன பண்ணுவான் அப்படின்னா ஜின்மோ இருக்கான அவனோட அசிஸ்டன்ட் வந்து இடையில கொடுத்து அவனை வந்து கொல்ற மாதிரி பண்ணிடுவான். இதுக்கட என்னோட ஆளு தட்டுன்னு சொல்லும்போது இப்ப அதுவா முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆஷன் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி 2 பேரும் இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஃபியூட்டியன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எப்படியாவது ஹீரோ தான் பக்கத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து வேலைக்கு மேல வேலை கொடுத்துட்டே இருப்பான். இப்போதைக்கு இவன் வந்து மனசெல்லாம் எப்படி இருக்கு, அந்த ஊசங் பீப்புள் ஹெல்ப் பண்ணணும்னு தானே இருக்கு. அதெல்லாம் அவங்க விட்டுட்டு போன அந்த கலைகள்ல இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, ஆனா சரியா பிரிண்ட் பண்ணாது, அதெல்லாம் நீ காப்பி எடுத்து தெரியாப்பான்னு சொல்லிட்டு அப்படி ஒண்ணுக்கு மேல ஒன்னா வேலை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஹீரோவும் அது வேலை நம்ம டிராப்ல சிக்கா இருக்கும்னு தெரியாமே அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக ஜூயின் வந்திருப்பாரா. வரும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது ஏய் நான் வந்து அவ்வளோ லெவல்ல கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட ஹெல்ப் கேட்குறியா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேற்று அவ குடிச்சிட்டு வளரி இருப்பாள அவங்க வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த படமா வரைஞ்சு கொடுத்துருப்பான். இது ஹெல்ப் பண்ண அப்படின்னா உனக்கு இந்த இடத்த வந்து கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அவ ஃபீலிங்ஸ் ஆகி பேச ஆரம்பிப்பா. நான் சொல்றது எல்லாமே கரெக்டு தான், ஆனா போற இடத்துல வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடிச்சிட்டு வளருவாங்களா அந்த மாதிரி புரியாத மாதிரி பேசுவான். பேசியெல்லாம் முடிச்சுட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா இந்த இடத்துக்கு திருப்பி என்னால போக முடியுமான்னு தெரியாது, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீ கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன இங்க இருந்து எப்படியா சீக்கிரமா கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்டி அப்படி சொல்றேன்னு கேட்கும்போது இந்த இடத்துல இருக்க நிலாக்கு வந்து அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவனுக்கு என்னன்னே புரியல, ஆனா இதே ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்றா, ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அவனுக்கு டவுட் வரும். அவன் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நின்றுட்டு கையை திருகி கட்டிட்டு அங்கிருந்து போவா. என்ன பண்றா அப்படின்ற மாதிரி தெரியாமே நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும், இவ எங்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அவளை ஃபாலோ பண்ணி போகும்போதுதான் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மேனேஜர் பொண்ணு ஒரு ஸ்வாட் வச்சிருந்துச்சுல, அந்த ஸ்வாட் வந்து அவனுக்குள்ள இருக்கும். ஆல்ரெடி அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அந்த கலரை என்ன கொண்டு போய் காட்டிட்டு இந்த இடத்துல இருக்க எல்லாருமே இறந்து போனதுனால பொதிச்சு வச்சிட்டோம், அவங்க கூடையும் வந்து அந்த பொருட்களையும் பொதிச்சிட்டோம்னு சொன்னார்ல, இந்த பொருள் இங்க இருக்கு அப்படின்னா என்னாச்சு, ஒருவேளை ஃபூட்டின் போய் சொல்றானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தோணிட்டு இருக்கும். அப்பதான் அவனுக்கு வந்து இவ கிண்ட் கொடுத்துட்டு போனால அந்த விஷயம் வந்து ஞாபகம் வரும். சரின்னு சொல்லிட்டு டேரக்டாவே போயிட்டு அவன்கிட்ட என்னன்னு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு செஸ் கேம் விளையாடுவாங்க 2 பேரும். இதுக்கு வந்து வின்னிங்னா ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பதில் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயம் பேச ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்பான் அப்படின்னா இந்த லைப்ரரியோட உண்மையான பர்பஸ் என்ன, எதுக்காக ஆரம்பிச்சீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா கல்டிவேஷன் நாலேஜ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணணும், அதுக்காக தான் இந்த லைப்ரரி உருவாக்கணும்னு சொல்லுவாரு. அப்ப தீ விபத்து நடந்துச்சுல, அப்போதைக்கு உங்களோட செக்ல இருக்க ஆட்கள்னா ஏன் அங்க இல்ல,
அவங்க மட்டும் எப்படி மிஸ் ஆனாங்கன்னு கேட்கும்போது அவங்க முக்கியமான வேலை விஷயமா வெளியே போயிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர்ல முக்காவாசி எங்க செக்ல இருக்க ஆட்கள் தான். இந்த சிட்டில இருக்க முக்காவாசி பேர் என்னோட செக்டர் சேர்ந்தவங்க தான். அதனால தனியா ப்ரொடக்ஷனுக்கு நாங்க ஆள் போடல, ஏன்னா இங்க இருந்து யாருமே எங்களோட எடுத்துட்டு போக மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்பாரு, நடந்த எல்லா விஷயமும் நீங்க ஒரு கோஇன்சிடன்ஸ் சொல்றீங்க, அதான் எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லும்போது நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன், எந்த விஷயத்தையும் நான் கால்குலேஷனோட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு கால்குலேட் பண்ணி யோசிச்சு யோசிச்சு பேசுவாங்கல்ல, அது மாதிரி கேர்ஃபுல்லா பேசின மாதிரி தான் இருக்கும். ஹீரோக்கு கண்டிப்பா புரிஞ்சு போச்சு இவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க செக்ல எல்லாமே நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க, ஆனா எல்லாத்தையும் டீப்பா மறைக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும் போதுதான் அந்த ஜோயிங் சொன்னா பாத்தீங்க, அந்த இடம் வந்து ஞாபகம் வரும். எதுக்கு அவ காரணமே இல்லாம எதுவும் ஆக்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் இருக்கிறத பாப்பான். உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஸ்விட்ச் திருக்கி உள்ள போவான். உள்ள போனோம் அப்படின்னா அங்கனக்குள்ள ஒரு சீக்ரெட் டோர் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள போய் பார்ப்பான். உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய கல்டிவேட்டர்ஸோட டெட் பாடி இருக்கும். அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவனுக்கு தெரிஞ்ச நிறைய கல்டிவேட்டர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் அந்த மேனேஜர் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட இதெல்லாம் புதைச்சிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த பொண்ணோட டெட் பாடி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கல்டிவேட்டர்ஸ்னா இருப்பாங்களே, அவங்க உடம்புல இருந்து ஸ்பிரிச்சுவல் ரூட் எல்லாத்தையுமே வந்து எடுத்து இருந்திருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க, யாரும் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு ஒன்னொன்னா ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த ஃபுட்டீன் வந்து நல்லவே இல்லை போல இருக்கு, இந்த அவனும் அவனோட செட்டில் இருக்கணும், ஏதோ இல்லீகலான வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி இவன் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சீக்கிரட்டா ஒரு வச்சிருக்க ஒரு இடம் திறந்திருக்கு அப்படின்றப்ப அந்த இடத்துக்கு ஃபுட்டீன் வருவானே, கூடவே அவனோட அசிஸ்டன்ட் டீலிங்கை கூட்டு வந்திருப்பான். ரெண்டு பேரும் வந்து பார்ப்பாங்க. எனக்குள்ள ஹீரோ தான் இருக்கான்னு சொல்லும்போது ஹீரோ கேட்பான், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, எவ்வளவு உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் எல்லாமே வந்து கரெக்டா தான் பண்ணேன், எல்லாமே பண்ணது எல்லாமே இந்த மாதிரி இருக்கவங்களை வேட்டையாடதான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்குவான். எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது எனக்கு இந்த ஊசங் சொசைட்டியை சேர்ந்தவங்க இம்மார்டல்ஸ் கல்டிவேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும்னு தோணுச்சு, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த லைப்ரரி பாடக்காயை யூஸ் பண்ணீங்களான்னு கேட்கும்போது ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் கேதர் ஆகும்போது அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் இவங்க எடுத்து அது மூலமா இம்மார்டாலிட்டி பில்லை வந்து தயாரிக்க போறாங்களாம். அதுக்கு தான் அந்த லைப்ரரியை வந்து ஒரு ட்ராப்பை யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் ஃபுட்டீன் சொல்லும்போது ஹீரோ கேட்பான், நீங்க பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு போய் சொல்றீங்கன்னு கேட்கும்போது உண்மையில நான் உங்ககிட்ட போய் சொல்ல நினைக்கல, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்னு நினைச்சது எல்லாமே உண்மைதான், நீ அதை மட்டும் மறக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டே பாவி இவ்வளவு பேசுற இப்படியாட பேசுற அப்படின்ற மாதிரி தான் ஹீரோக்கு இருக்கும். அடுத்து ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, இதுக்கு மேல்பட்டு இவன் சொல்ற கதையை நம்ம கேட்க கூடாது, ஃபர்ஸ்ட் ஹீரோயினை கூப்பிட்டு இங்க இருந்து போகணும், ஆல்ரெடி ஜூயிங் சொன்னால இங்க இருக்காத போயிருன்னு சொல்லிட்டு நம்ம தான் பைத்தியக்காரத்தனமா இங்க இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கூப்பிடுறதுக்காக வருவாங்களா. ஆனா அதுக்குள்ளே அந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, இங்க காணா போயிருப்பாங்க. உடனே பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது கரெக்டா ஜூயிங் அந்த இடத்துக்கு வந்துருவான். வந்துட்டு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம உடனே போய் அவனை வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா அவன் வந்து இந்த இடத்த விட்டு வேகமா எடுத்துட்டு வெளியே போவான். என்னடா இதுக்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது பொறு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு ஓடிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஆஷங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போனது யாரு, அந்த முயல் டீமனையும் தாங்கியும் தானே, அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க, வழியில வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதிர்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து ஒத்த டிவி இருக்க ஒருத்தையும் வந்து காப்பாத்தி வந்து அனுப்பி விட்டான், அவன் என்ன ஹெல்ப் பண்ணா, குதிரைனா கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆஷனுக்கு புரியுது யாரோ தனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கெஸ் பண்ணுவான். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் கட்டுவாங்க. ஒரு சிறையில இருந்து நம்ம ஹீரோயின் வந்து கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் ஃபுல்த்தியில வந்து இந்த மாதிரி நம்ம சிறையில் அடப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து சிறையிலேயே நம்ம வாழ்வீரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து இருப்பான். என்ன வாழ்வீரன் இங்கே பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ரெண்டு பேரும் வந்து சிறையில இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வாழ்வீரன் தான் இவர்கிட்ட சொல்லுவான். என்ன அப்படின்னா நம்மள அடைச்சு வச்சிருக்கிறது எல்லாமே இந்த ரெயின்போ செக்டர் சேர்ந்தவங்க தான். அவங்களோட முழு திட்டமே இந்த லைப்ரரி ட்ராப்பை யூஸ் பண்ணி கல்டிவேட்டர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவங்களோட இன்னர் கோரை எடுத்து அவங்க வந்து அந்த ரூட்டை வந்து இம்மார்டல் பில்லா வந்து மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க கூட அந்த மேனேஜர் பொண்ணு வந்தாலே அவ என்னாச்சுன்னு கேட்கும்போது அவளையும் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப ரெண்டு பேருமே இங்கக்குள்ள வந்து மாட்டிட்டு இருக்காங்க. ஏதாவது மேஜிக் யூஸ் பண்ணி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலுமே அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எல்லாத்தையும் வந்து சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வந்து அவங்கள யூஸ் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்றது, நம்மளோட பவர் எதையும் யூஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க.
இன்னொரு பக்கம் நம்ம ஆஷங்க தான் காட்டுவாங்க. நம்ம ஆஷங்க என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த முயல் டீமனையும் அந்த தாங்கியும் என்ன பண்ணுவானா ஒரு பார்டர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவா. இதுக்கு மேல போட்டா கேபிட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டா அவங்க போய் அங்க ரீச் ஆகிற டயத்துக்கு சிங் ஜெனரல் வருவாரா. அவர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி இவரை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்க கூட்டிட்டு போய்க்கிறோம்னு சொல்லுவோம். எனக்கு நீயே வா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆஷங்கிட்ட சொல்லும் போது இல்ல இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க ஒருத்தவங்க உங்களை காப்பாத்தினாங்கன்னு சொன்னீங்கல்ல அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி தான் தெரியுது, ஆனா திரும்பி போய் நான் அவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா ஆஷன் வந்து அங்க இருந்து கிளம்பி போவாங்க. யாருன்னு நினைச்சு கிளம்பி போறாங்கன்றது தெரியல. ஆனா அங்க போனோம்னா நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆஷன் ஒரு உண்மனசு சொல்லும் போல இருக்கு. அதுக்காக இவங்களை வந்து பத்திரமா ஒப்படைச்சிட்டு அங்கிருந்து போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு இந்த ரெயின்போ செட்ல தான் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுல எனக்கு வந்து ரிப்போர்ட் வரும். என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தயாரிச்சுட்டு இருந்த ஹியூமன் பில்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, நமக்கு வந்து அதிகமா வந்து கல்டிவேட்டர்ஸ் வந்து கிடைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கல்டிவேட்டர்ஸ் இருக்க இன்னொரு கொரோனா எடுத்து ஒரு மாத்திரை மாதிரி உருவாக்குறாங்கல்ல அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல முக்கால்வாசி பேர் அவங்க பிடிச்சிட்டாங்களாம். இவங்க பிடிக்கும் போது ஒரு சில தப்பிச்சு போயிருப்பாங்கல்ல அவங்க மட்டும் தான் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ணாலும் சரி பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆகும், இவங்க ஏதோ பெரிய பிளான் பண்ற மாதிரி இருக்கு. இந்த பிளான் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் அடுத்த வர எபிசோடுல வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நாம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மை டெஸ்டினியோட 28வது எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் இது வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னா சிமரங் வந்து தான் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக லின் இருக்கான அவனோட அசிஸ்டன்டை வந்து பழைய மாதிரி யூஸ் பண்ணி ஒரு சீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அவன் மேல வந்து அட்டாக் விழுகிற மாதிரி பண்ணியிருந்திருப்பான். இதான் லின் வந்து செம்ம கடுப்புல இருப்பான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்க துரத்திட்டு வராங்க தெரிஞ்சு எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். ஆனா இவனுக்கு ரொம்ப காயம்பட்டு இருக்கிறதுனால இவன் வந்து மயங்கி விழுந்துருவானா. இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட லின் இருந்ததுனால ரெண்டு பேரையுமே இந்த ரெயின்போ செக்டர்ஸ் இருந்தவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிடிச்சி அங்கிருந்து கொண்டுட்டு போயிடுவாங்க. இவன் வந்து இப்ப வரைக்கும் உயிரோடு இருப்பான். உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் இவன் வந்து இம்மார்டல்ஸ் ப்ராக்டிஸ் தானே பண்ணிட்டு இருக்கான். அதனால இவனுக்கு வந்து இம்மார்டல் ரூட் இருக்குல்ல அது வந்து இவன் உயிரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. அதனால இந்த பையன் வந்து சாகாம இன்னும் உயிரோட இருக்கான். இப்ப ரெண்டு பேரும் எங்க கூட்டிட்டு வராங்க அப்படின்னா அந்த ரெயின்போ செக்டோட மெயின் ஹாலுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. அங்க என்ன நடக்கும் அப்படின்னா மற்ற செக்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபூட்டினுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா கிளான்ல இருக்கவங்களையும் பிடிச்சிட்டு 2 கிளான் மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாரு மிஸ் ஆனாங்கன்னு கேட்கும்போது இந்த ரிஞ்சி மவுண்டன்ல இருக்காங்களே அவங்களோட ஆட்கள், அப்புறம் டியான் மலையில இருக்க ஆட்கள், இவங்க 2 பேரும் தான் மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லும்போது சரி ஓகே சீக்கிரமா பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாம் நம்ம லின்னுக்கு வந்து தெரிய வருது. அப்ப இது எல்லாத்துக்குமே பின்னாடி இவங்க தான் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு ஏன்டா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க, நீங்க பண்றது எப்படி இருக்கு தெரியுமா, ரொம்ப மோசமா இருக்கு, இப்படிதான் ஏமாத்தி பொழைக்க சொல்லுதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வாயை மூடுறா அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்களா, நீங்கன்னா வாயை மூடுங்கடா, இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க எல்லா செட்டையும் அப்படியே ஒண்ணுடாம அழிச்சிருவாரு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்தி கிடப்பான் கோவத்துல. அவ வந்து இந்த மாதிரி என்னதான் மிரட்டினாலுமே நம்ம ஃபூட்டின் வந்து கொஞ்சம் கூட அசரவே மாட்டான். அவ ஏதோ ஒரு பெரிய விஷயம் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான், இதுக்குன்னு அசர்றாள, அதனால இதுக்குன்னா எதுவுமே மசியாம அசால்ட்டா வந்து உட்காந்துருப்பான். அப்போ வந்து அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு இம்மார்டல் ரூட் வேணும்ல, அதுக்காக இவனோட அசிஸ்டன்டோட இம்மார்டல் ரூட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டே என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியே இவனோட ஸ்பிரிச்சுவல் ரூட் இருக்கும் பாத்தீங்களா அதை வெட்டி அப்படியே வெளியில எடுக்க போறாங்க ஃபோர்ஸ் பண்ணி. அப்படி எடுத்தோம் அப்படின்னா அவங்க உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருப்பாங்க. ஒருவேளை ரொம்ப காயம்பட்டு ஏற்கனவே உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க. அதான் நடக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களா, இவனால தங்கிக்கவே முடியாது, ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க, விடுங்கடா விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்தி கதறிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து இவனுக்கு கீழே வேலை பார்க்குற அதான் 14 கீழே வேலை பார்க்குற போரி அப்படின்றவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்க எதுக்கு லூச்சின் ஷா வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க, அவன் தப்பிச்சு போனா நீங்க வந்து தடுக்கவல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு வந்து அவர் அமைதியாவே இருப்பாரா, நீ எங்களுக்கு புரியுதுங்க உங்களுக்கு இன்னுமே அவர் மேல வந்து ஏதோ அட்டாச்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு 14க்கும் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் போல இருக்கு, ஏன்னா சரியா தெரியல. அதை பத்தி வந்து இவங்க பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த டீலிங் பொண்ணு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்படிதான் நீ லார்ட் கிட்ட பேசுவியா, உன்னோட நிலைமை என்னன்னு சொல்லி அறிஞ்சு அதபடி பேசு, லார்ட் கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க கூடாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வான் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு டெய்லிங் என்ன பண்ணுவா அப்படின்னா ஜூயிங் கிட்ட கேட்பான், நீ தானே இங்க இருந்து வந்து அவனை தப்பிக்க விட்ட, உன் ப்ரொடக்ஷன் கீழே தான் நான் இருந்தேன், இப்படி தப்பிச்சு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எப்படி வந்து தப்பிச்சு போனா நீ என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து பெரிய ஸ்டேஜ்லயா இருக்கேன், நான் சின்ன ஸ்டேஜ்ல வெறும் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன், என்னால எப்படி அவனை வந்து தடுக்க முடியும், அவன் போலாம் அப்படின்னா என்னால எப்படி தடுக்க முடியும், நீங்களே சொல்லுங்க
சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அவங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப பதிலுக்கு நம்ம ஜூயிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீலிங்க பார்த்து கேட்பாங்க, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி தப்பிக்க விட்டீங்க, நீங்க பெரிய வாய்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க, நீங்க வந்து வாய்ட் ஸ்டேஜ் மாஸ்டர் அப்படின்றப்ப உங்களால வந்து அவனை வந்து கண்டிப்பா பிளாக் பண்ண முடியும்ல, நீங்க தடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பதிலுக்கு பதில் மாத்தி வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து 14 போது நிறுத்துங்க, இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோன்றத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைம் எங்க காட்டுறாங்க அப்படின்னா நம்ம பைசன் அப்புறம் ஜியா அவங்க தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேர் தானே அவங்க செக்டர் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருப்பாங்க. பைசன் டியான் மலையும், ஜியா வந்து லிஞ்சி மவுண்டனையும். அவங்க வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து எப்படியாவது தப்பிச்சு இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சு ஒரு ஹோட்டல்ல போய் வந்து தங்கிட்டு இருப்பாங்க. அப்படி தங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய பேருக்கு அங்க காயம் ஏற்பட்டிருக்குமா, அப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம பின்னாடினா யார் துரத்தி வராங்க, இவங்கெல்லாம் பார்த்தா ஊசன் செக்டர் சேர்ந்த மாதிரி இல்ல, அந்த ஊசன் சொசைட்டி சேர்ந்தவங்க உண்மையிலே நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்ப நடந்த விஷயங்கள் பத்தி என்ன சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் நீர் இப்படி சொல்றீங்க நான் கேட்கும் போது, ஆமா நம்மளோட மிஷன் சரியா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஸ்டின் இருக்குமா, ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் வந்து அவங்கள பாக்குறேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது அவங்க டிமானிக் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவங்களோட கண்ணை நோட் பண்ணி பாத்தியா, இதுக்கு முன்னாடி நான் டிமானிக் செட்டு டிமானிக் மோஜிக்லாம் யூஸ் பண்ணவங்களா பார்த்திருக்கேன். அவங்களோட கண்ணு பார்க்க அப்படியே சிவப்பு கலர்ல ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்கும், யாரை பார்த்தா கொணுன்ற கொலவெறி தெரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா இந்த ஊசன் செக்டோட மெம்பரை சேர்ந்தவங்க மேல அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்ல. அவங்களோட கண்ணு வந்து அவ்வளவு கிளியரா இருந்துச்சு, அதுல ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு, அவங்க கண்ணுல தைரியம் தெரிஞ்சிச்சு, இன்னசென்ட்டா வேற இருக்காங்க. அவ்வளோ விஷயம் கண்ணுல இருக்கவங்க எப்படி வந்து ஒரு தப்பான விஷயம் பண்றவங்களா இருப்பாங்க, அவங்க சாதாரண மனுஷங்களா மாதிரி தான்டா இருப்பாங்க, அதுவும் அவங்க வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த சொல்லுவாங்க. எனக்கு இப்போ வந்து அவங்க உண்மையிலே ஒரு டிமானான்னு சொல்லி கொஸ்டின் வருது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க இந்த டைம் வந்து சிமாரங் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி வந்து திருப்பி நம்மளோட ஆட்களை வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போய் கேட்கும் போது தான் இந்த மாதிரி லிம்மு வேற கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிய வரும். போச்சா இது வேறையா பெரிய பிரச்சனை ஆயிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்களா. அப்ப சினிமா வந்து தனியா பைசன் என்ன சொல்லுவா அப்படின்னா, பேசாம ஒண்ணு பண்ணலாம், நம்ம செட்ல இருக்கவங்களை மட்டும் கூட்டிட்டு தியான் மலைக்கு வந்து போயிடலாம், அதான் நல்லதுன்னு சொல்லவும், எப்பறம் நம்ம செட்ல இருக்கவங்க மட்டும் கூட்டு போக முடியும், நம்ம எல்லாம் ஒரு அலைன்ஸ்க்காக வந்திருக்கோம், எல்லா இம்மார்ட்ட செட்டும் சேர்ந்து லிங்ஜி மட்டும் நம்மளோட க்ளோஸ் ரிலேஷன்ஸ் அவங்களை எப்படி விட்டுட்டு போறது அப்படின்னா விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லவும், நம்மளோட இருக்கவங்க தான் நமக்கு முக்கியம், இவங்க ரொம்ப காயப்பட்டிருக்காங்க, இவங்களை விட்டுட்டு உயிர் காப்பாற்ற போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பைசன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான், நீ போறேன்னா நீ போய் தொலை, என்னென்ன இதுல இழுக்காத, நம்மளோட இம்மார்டலர்ஸோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸே என்ன அப்படின்னா நம்மளோட பக்கத்து செட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களே அவங்கள வந்து அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போக கூடாது, அது உனக்கு தெரியாதா, எப்பவுமே லாயலா இருக்கணும், நீ போன போய் தொலைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிட்டு இருக்க இந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த ரெயின்போ செட்ல இருக்கவங்க இங்க வரைக்கும் ட்ரேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. வந்தா மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாரையுமே வந்து பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் வந்து கொண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டா இதுக்கு லீடிங் யார் எடுத்து வந்திருப்பா அப்படின்னா டில்லிங் தான் கூட்டு வந்திருப்பா. அவ வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, அழகா எங்களோட லைப்ரரி வச்சுட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யார் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிக்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது சண்டை வந்து பெருசா போயிட்டு இருக்குமா, எல்லாரும் சண்டை போயிட்டு இருப்பாங்க. அப்ப பைசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்களே சக்திசாலியா இருக்கிற பயோரி கூட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லுவான், நான் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்றேன், நீ மத்தவங்கள கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்து எல்லாரும் அங்க வந்து போக சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஓரளவுக்கு தான் இவனால கேப்சர் பண்ணி வைக்க முடியும், அதனால சண்டை வந்து பெருசா இங்க வந்து போயிட்டு இருக்கும். ஓரளவுக்கு சண்டை போனாலுமே இவங்க வந்து அதிக ஆட்கள் இருக்காங்களா, கடைசி நேரத்துல ஒரு வழி பைசனையும் பிடிச்சிடுறாங்க சண்டேல. இப்படி சண்டையெல்லாம் போயிட்டு இருக்கு இந்த டைம் வந்து அப்படியே ஒரு காட்டுக்குள்ளதான் காட்டுறாங்க. நம்ம ஆஷன் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜின்னுன் வந்து அவளை பாக்குறதுக்காக வந்திருப்பான். ஆனா அவனுக்கு பார்க்கும்போது தான் தெரியும் ஒரு கை வந்து இருக்காது. ஆல்ரெடி ஆஷன் வந்து டவுட் ஆகி தானே வந்திருப்பாங்க, இவன் வந்து ஜில்லுனா தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வச்சுதான் கேட்பாங்க, நீ ஏன் இந்த முயல் டிவைனையும் அந்த டங்கியையும் காப்பாத்தி விட்டதான்னு கேட்கும்போது ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி அவங்களுக்கு நீ காப்பாத்தணும்னு கேட்கும்போது கஷ்டப்பட்டாங்க அதனால காப்பாத்தனே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் கேட்பாங்க, நீ எப்படி சர்வே ஆயிருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து அந்த மாதிரி வந்து விழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்கிட்ட வந்து என்னோட செக்டரோட அந்த ப்ரொடக்ஷன் கவசம் இருக்குல்ல அது வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அதனாலதான் எனக்கு கீழே விழுந்து இறக்காம என்னோட கையோட போச்சு, நான் வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நீ உயிரோட இருக்க அப்படின்றப்ப சாசன் சிம்மஸ் ஆகலையா, அவனும் உயிரோடையா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அவனும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இது கேட்டோன்னே நம்ம ஆஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோயின் ஞாபகம் தான் வரும். அப்ப என்னோட சின்ன 16 இயருக்கு என்ன ஆக போகுது, அவங்க வந்து ஆபத்துல இருக்காளா அப்படின்னு கேட்கும்போது இவன் கேட்பான், நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட கேட்காம ஏன் இவ்வளவு வந்து கொடூரமா நடந்துக்கிற, உனக்கு என்ன அக்கறையே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வலிக்கும்ல,
கஷ்டப்பட்டு பேசுவானா. அப்ப ஆஷம் சொல்லுவாங்க, இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், நீயா தானே வாலண்டியரா எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்து சொன்னேன், நான் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கல, அப்புறம் நீ இந்த மாதிரி வந்து நினைக்கிறேன். இப்ப நான் உனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், சாரி சொல்லணும்னு நினைக்கிறியா, மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டா உனக்கு போதுமா, அந்த மன்னிப்புல என்ன இருக்கு, ஜஸ்ட் ஒரு வேர்டு மட்டும்தான், அந்த வார்த்தையை நான் சொன்னா மட்டும் உனக்கு ஆறுதலா இருக்க போதா, கிடையாது, அது உனக்கு ஆறுதலாவே இருக்காது. நான் உனக்கு ஆரம்பத்திலே வார்ன் பண்ணேன், நீ தான் என்னோட வாழ்க்கைக்குள்ள வரணும்னு சூஸ் பண்ண, நான் இப்படித்தான், நான் இந்த மாதிரி க்ரூவலா தான் இருப்பேன், உனக்கு தெரியாத என்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு, என்னோட அப்பா சாசின்ஸ்ன்னு உனக்கு தெரியும்ல, அப்ப நீயே புரிஞ்சுக்கோ, சாசின்ஸோட பொண்ணு மட்டும் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு, அவனை மாதிரி இரக்கம் இல்லாதவளா தானே இருப்பான், நீ என்கிட்ட இருந்து அன்பு காதல் இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது, நீ தான் என்னோட உலகத்துக்குள்ள வரணும்னு முடிவு பண்ண, நான் அதுக்கு அலோ பண்ணி, அவ்வளவுதான், உனக்கு இந்த விஷயத்த நீ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எந்த விதத்துலயும் உன்னை கட்டாயப்படுத்தவே இல்லை, ஆனா இதுக்கு மேற்பட்டு நீ வந்து காயப்படக்கூடாதுன்னு நினைச்ச அப்படின்னா என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப மனசோட மாதிரி வந்து பேசிடுவான். அவனால இவெல்லாம் ஆசங்க தான் சொல்றா அப்படின்ற விஷயத்தையும் வந்து நம்ப முடியாது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி பார்த்துட்டு இருப்பானா. அப்ப சொல்லுவாங்க, இதுக்கு மேற்பட்டு என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராதான், என்னோட லைஃப் ஓட்டு எங்கேயாவது போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போவாங்க. அவளுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு மேல என் கூட இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்கிருந்து போயிட்டு இருப்பா. ஏன்னா சாசன்ஸ் உயிரோட இருக்கா, அடுத்து என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அதை பத்தியே ஃபுல்லா யோசிச்சுட்டு இருப்பானா. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா இவ போயிட்டு இருக்க வழியில நிறைய காகங்கள் வந்து இவ துரத்த ஆரம்பிக்கும். இந்த காகங்கள் எல்லாமே சாசன்ஸோட ஆளுகள்னு தெரியும்ல, அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா திடீர்னு வந்து அவன் மேல ஒரு பாய்சன் மாதிரி ஒண்ணு இவ கண்ணில் வந்து அட்டாக் பண்ணி விட்டுரும். என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் அந்த பாய்சன் வேலை பார்த்து அப்படியே மயக்கம் போட்டு விழுக ஆரம்பிச்சிருவா. இதுலயே தெரியுது இந்த சாசன்ஸ் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்ப வந்து ஆஷம் வந்து கான்சியஸ் இல்லாம இருக்காங்களே, இந்த டைம் பார்த்து அந்த சைடு வந்த இந்த டீலிங்கோட ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவளை அப்படியே அங்கிருந்து இவங்களோட சீரியல் அடைச்சு வச்சிருப்பாங்க ஷின்மையில, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. கூட்டு வந்தது மட்டும் இல்லாம ஷின்மையை இவளே ஒரே சைட்ல வந்து போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் 2 பேருக்குமே தெரியும் 2 பேர் இங்கதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இவளை பார்க்கும்போது இவ ரொம்ப காயப்பட்டு இருக்கதை பார்த்துட்டு ஷின்மைக்கு என்னடி ஆச்சு, என்னடி பிரச்சனைன்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீ கூட இருக்கீங்களே, எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட சீனியரை பார்த்து அதில் சந்தோஷப்பட்டு அவன் வந்து பேசிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த டீலன் வந்து கிண்டல் பண்ணுவான். பரவாயில்ல, கொஞ்சம் வேணும் போடுங்க, 2 பேரும் ஒரே மேல் நோக்கத்துக்கு சேர்த்து அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போவான். கட் பண்ணோம் அப்படின்னா ரெயின்போ செக்டரோட மெயின் ஹால்ல தான் காட்டுறாங்க. எனக்கு வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் வந்து வரும். இந்த மாதிரி போய் எல்லாரும் வந்து எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்களே, ஆட்களை பிடிச்சிட்டு வர போயிருப்பாங்களே, அதுல வந்து நமக்கு சாதகமா இருக்க ஒரு ஜெனரலோட ஹார்ட் மெரிடியன் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து பைசன் தான், பைசன் அட்டாக் பண்ணனால அவன் இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் பயோரி வந்து சஜஸ்ட் பண்ணுவான், பேசாம ஒண்ணு பண்ணலாம், நம்ம கிட்டதான் நிறைய பேர் வந்து ஹியூமன் பில்ஸா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஒரு சிலர் வந்து நேஷனல் சோல் லெவல்ல இருப்பாங்கல்ல, அவங்கள யூஸ் பண்ணி இவனை ஏன் வந்து நம்ம வந்து ரிஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இவங்க செட்ல இருக்கவங்க எல்லாருமே பலத்தை உருவாக்குறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டானிக் வந்து குடிப்பாங்க. அது டானிக் வேற எதுல இருந்து எடுக்கிறது இல்ல, மற்ற இம்மார்டல் கல்டிவேட்டர்ஸ்னா இருப்பாங்களே அவங்களோட இம்மார்டல் கோரை வந்து அப்படியே வெளியே எடுத்து அந்த இம்மார்டல் ரூட்னு சொல்லுவாங்க, அதை அப்படியே உருக்கி ரிஃபைன் பண்ணி அதை ஒரு டானிக் மாதிரி மாத்தி தான் குடிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகுது. அதை பத்தி தான் அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணலாம்னு கேட்கும்போது சரி யாருன்னு சொல்லி போய் பார்த்து கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஃபுட்டினும் ஆர்டர் கொடுப்பான். அதே மாதிரி கூப்பிட்டு வர்றதுக்காக நம்ம போரியும் ஜூயிங் தான் 2 பேரும் சிரிக்க போவாங்க. இப்போதைக்கு நேஷனல் ஸ்டேஜ் லெவல்ல இருக்கிறது நம்ம ஷின்மை மட்டும்தான். ஆனா ஷின்மை வந்து கூட்டிட்டு போக பார்ப்பாங்களா, ஆனா ஆஷங்க என்ன சொல்லுவா அப்படின்னா அவனை கூப்பிட்டு போவாதீங்க, விடுங்க, என்னோட சீனியர் விடுங்க, நான் கூட வரேன்னு சொல்லும் போது ஏமா பொறு, அடுத்து உன்னோட டைம் தான் வரும், இப்போனா எதுவும் பண்ண முடியாது வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. உடனே ஷின்மையை எதுவும் பிரச்சனை பண்ணாத, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாலண்டியரா நானே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இங்க இருக்காங்க அப்படின்றப்ப யாருக்கும் காயம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக போறதுக்கு வந்து ஒத்துக்குவாங்க. கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோ இருக்க இடத்த தான் காட்டுவாங்க. ஹீரோ வந்து தன்னோட மாஸ்டர் பார்க்கணும்னு சொல்லி தான் லீபு கோயிலுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து சுயிங் கூட போயிடறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் தெரியும் அந்த லீபு கோயில் அப்படின்றது ஒரு பாலஞ்ச இடம் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாவே அழிஞ்சு போன நிலைமையில இருக்கும். ஒரு இடத்துல ஒரு கலர் இருக்கும், அந்த கலரில் யார் பேர் போட்டிருக்கோம் அப்படின்னா இவரோட மாஸ்டரான டுவான்சினோட பேர் வந்து எழுதியிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அதுல கல்லறை வந்து ஒருத்தவங்க வச்சிருப்பாங்கன்னு ஒரு பேர் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பேர்ல வந்து லூச்சின்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பேர் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா தன்னோட பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது தான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழசு எல்லாமே வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்கும். அப்பதான் அவனுக்கு வந்து ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது, இவங்க கல்லறையில இருக்காங்க பாத்தீங்களா, உண்மையிலே வந்து அவங்கதான் இவனோட மாஸ்டர்
மாஸ்டரு. ஆனா இவங்க வந்து ரொம்ப நாள் மாஸ்டரா இருந்திருக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள்லயே வந்து இறந்து போயிருப்பாங்க. இவங்க அந்த மாஸ்டர் இறந்து போனதுக்கான காரணம் இவனும் இவ கூட வந்து இன்னொரு பையனும் இருந்திருப்பாங்க, அவங்க கொண்டிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, லூஷின் ஷா வந்து இவங்க மாஸ்டர் எப்படி கூட்டிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இவ வார்டிமன் வந்து தெருவில் சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அப்ப இவ வார்டிமன் தெரிஞ்சுதான் அவங்க வந்து இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கூட்டு வந்தது மட்டும் இல்லாம இவ வார்டிமன்றப்ப இவனுக்கு என்னென்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு, அதெல்லாம் நம்ம எப்படி வந்து சக்தியா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு அவனை வச்சு ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க. அது கூடவே சேர்த்து இன்னொரு குட்டி பையனை அடைச்சு வச்சிருப்பாங்க ஆஃபர்னு சொல்லிட்டு. அந்த பையனுக்குமே டார்ச்சர் பண்ணிட்டு வீட்டுல வந்து எடுபடி வேலை பார்க்க வைப்பாங்களே, அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்க எடுபடி வேலை பூரா அவனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பையனும் இவனும் சரி ரொம்ப வந்து க்ளோஸாகவே ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி நம்ம ஃபூட்டியன் சொல்லிட்டு இருப்பான் பாத்தீங்களா, நான் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு கொடூரமான பொம்பளை வந்து கூட்டு போய் டார்ச்சர் பண்ண சொல்லிட்டு, அது வேற யாருமே இல்லை, இவனோட மாஸ்டர் தான் அவன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக இவங்களே தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாய்சன் கொடுத்து அவங்கள கொண்டிருப்பாங்க, கொண்டுட்டாங்கன்னு தப்பிச்சு போயிருப்பாங்க. ரெண்டு பேரும் தனித்தனி பாதையில போனாலுமே நம்ம வந்து பின்னாடி வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்ணி பிரிஞ்சு போயிருப்பாங்க. அப்படிதான் அந்த ஃபூட்டியன் வந்து வெளியில வந்துட்டு தன்னோட பேரை வந்து ஃபூட்டியன் மாத்திருந்திருப்பான். முன்னாடி அவனோட பேர் வந்து ஆஃபானா இருந்திருக்கும். இவன் வந்து வெளியில வந்துட்டு தன்னோட இது ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆனா இந்த மாதிரி தனக்கு ஒரு மோசமான பாஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே ஏற்றுக்கிறதுக்கு அவனால முடிஞ்சிருக்காது. உலகத்துக்கு பொய்யா சொல்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் வேணும் இல்ல அப்படின்றதுக்காக யாரோ அவனை கேட்டா அப்படின்னா எனக்கு வீடு இல்லை அட்ரஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி லீபுட் கோவில் அப்படின்றதா என்னோட வீடு, என்னோட மாஸ்டர் இருக்காங்க டுவாங்ஸின், அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொய்யான மெமரியை வந்து தனக்குள்ள வந்து ஏற்றி இருந்திருப்பான். அடுத்து போக போக தனக்கு வந்து ஏதாவது தனியா போர் அடிக்க கூடாது அப்படின்றதுக்காக தனக்கு சப்போர்ட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மரத்துண்டுல இருந்து தான் நம்ம ஸ்டூயிங்க வந்து தன்னோட சக்தியை கொடுத்து வந்து உருவாக்கி இருந்திருப்பான். இப்படிதான் அவனோட லைஃப் ஸ்டைல் வந்து போயிருக்கும். இப்ப இந்த எல்லா விஷயமும் அந்த இடத்துக்கு போகும், இவனுக்கு ட்ரிகர் ஆகி வந்து ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன் இத்தனை நாள் ஞாபகம் வராம எப்ப ஞாபகம் வருது அப்படின்னா, இவன் வந்து மோஸ்ட்லி வந்து 3க்கு மேல வந்து முடிச்சிட்டானே. இப்ப லாஸ்டா வந்து பேலன்ஸ் 2 தான் இருக்கு, பிளட்டை ரிஃபைன் பண்ணணும், ஹார்ட்டை மாத்தணும், அவ்வளவுதானே. ஆனா பவர் ரொம்ப லோவா இருக்கனால இதுக்கு முன்னாடி இவன் ஸ்டீல் பண்ணி வச்சிருந்த இவனோட மெமரி வந்து திரும்பி இவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மூலமா தான் இவனுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கும். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா டியான்மன் செக்டை தான் காட்டுறாங்க. அங்க சிமரன் போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணுவான், இந்த மாதிரி வந்து செட்ல இருக்க எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ அவர் கேட்பாரு பைசன்னா எங்கப்பா அப்படின்னு கேட்கவும், பைசன் வந்து மற்றவங்க காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லு, ரெஃப்யூஸ் அனுப்பலாமான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 10 நாளைக்கு மேல ஆச்சுன்னு சொல்லும் போது, இதுக்கு மேல அனுப்பி வேஸ்ட், ஏன்னா ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து லேட் ஆயிருக்கும்பா, முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அவர் பேசுறத வச்சு பார்க்கும்போதே தெரியுது அவருக்கும் இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு லிங்க் இருக்க மாதிரி. ஏன்னா அவருக்கு எப்படி தெரியும் 10 நாள் ஆச்சு அப்படின்றப்ப ஏதோ ஒரு விஷயம் தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, அப்படின்றப்ப ஏதோ ஒரு டவுட் வர மாதிரி தானே இருக்கு. அந்த மாதிரி தான் நமக்கு தோணிட்டு இருக்கோம். இங்க கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெயின்போ செக்டர் தான் காட்டுறாங்க. ரெயின்போ செக்டர்ல இப்ப சினிமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட இம்மார்டல் ரூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபூட்டியன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாங்க. அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இவன் நம்மளை காப்பாத்தனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இருந்தாலுமே அவங்க கிட்ட வந்து தைரியமா பேசுவாங்க, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நாங்க பண்றது கரெக்ட் தான், நாங்க என்ன தப்பு பண்ணோம், நீங்களோட ஃபார்முலா எல்லாம் கரெக்ட் தான், அதுவும் நான் யார் தெரியுமா, நிர்வாணா, அதுவும் வந்து ஃபீனிக்ஸ் பறவை இருக்கு பாத்தியா, அதோட டிவைன் கிரேச்சரோட நிர்வாணா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. நீ பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்காது, நீ அப்படி இல்லைன்றது உனக்கே தெரியும், எதுக்கிட்ட தேவையில்லாம மக்களை ஏமாத்தி ஒன்னையும் ஏமாத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசும்போது, இதுக்கு மேல பேசுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது, நான் வந்து என்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. ஆமா ஆமா, நீ உண்மையான டிவைன் கிரேச்சர் இருந்தா தானே, அப்படின்னா உனக்கு கிடையவே கிடையாது, நீ பவரை வச்சுக்கிட்டு மற்றவங்க வந்து அப்படியே மேஜிக் போட்டு யூஸ் பண்ணி ஏமாத்திட்டு தானே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்மேர் வந்து ரொம்ப மோசமாவே நூஸ்கட் பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பயோர் என்ன சொல்லுவா அப்படின்னா, உடனே இந்த சின்மையோட அந்த ரூட்டை எடுங்க மாஸ்டர், எடுத்து வந்து அவளை வந்து அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுக்கு வந்து ஜூயிங் என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல மாஸ்டர் இப்போ வந்து நம்ம எடுக்கக்கூடாது, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜூயி கிட்ட கேட்கும்போது, இல்ல சின்மை வந்து லூச்சின் ஷாக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஆளு, இவன் வந்து பணியமா வச்சிங்க அப்படின்னா லூச்சின் ஷா வந்து சீக்கிரமா பிடிக்கலாம்ல, அதனாலதான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்மை காப்பாத்தி விடுறது தான் ஜூயிங் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, சரிதான் நீ சொல்றது சரிதான், சின்மை வந்து லூச்சின் ஷாக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் தானே, இல்லைன்னு சொல்லல, ஆனா ஒண்ணுமா சின்மையோட அந்த இம்மார்டல் ரூட்டோட தான் அவளை வச்சுக்கணும்னு இல்லைல்ல, ரூட்
ரூட் எல்லாமே உயிரோட வச்சுக்கலாம்ல, பழையமா யூஸ் பண்ணிக்கலாம்ல, இப்போதைக்கு நான் இம்மார்டல் ரூட்டை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்து அந்த இம்மார்டல் ரூட்டையும் இம்மார்டல் கோரை எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டயத்துல ஹீரோயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், அதுக்கு மேல அந்த இம்மார்டல் ரூட்டை வெளியே எடுத்துருவாங்க. எடுத்து அதை வந்து ரிஃபைன் பண்றதுக்குள்ளயுமே நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி வந்து பிளட் கனெக்ஷன் வந்து ஹீரோயின் வச்சிருக்காங்கல்ல, ரத்த பிணைப்பு, அந்த ரத்த பிணைப்பு மூலமா ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றது வந்து ஹீரோக்கு வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அப்ப வந்து அவங்க வந்து ஆத்ம கடல் மூலமா போய் பார்ப்பாங்களே, அந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கும். அதனால தன்னோட மேஜிக்கையை விட்டு ஹீரோயினுக்கு வந்து எந்த ஆபத்து வராம பாத்துக்குவாங்க. இங்க இருக்கவங்களுக்குன்னு எதுவுமே புரியாது, ஏன்னா அது டக்குன்னு வெளியில வந்து அந்த இம்மார்டல் ரூட் வந்து உள்ளுக்குள்ள போதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுமே அவங்களுக்கே தெரியாம அவங்க உடம்புல இருந்து அவ்வளவு பெரிய பவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்பதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, ஒருவேளை நம்ம வந்து தப்பு பண்ணிருக்கோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, இது வந்து பெரிய பிரச்சனைகள் தான் போய் முடிய போகுது, இப்படி நம்ம சாதாரணமா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முதல்ல போயிட்டு என்னன்னு பார்க்கணுன்றத மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆபத்துல இருக்காங்க தெரிஞ்சிருச்சுல, அதுக்கு காரணம் வந்து இந்த ஃபுட்டியன் தெரிஞ்சு போச்சுன்னா அவளை பழிவாங்க போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவான். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன ஆக போகுதுன்றத அடுத்து வர எபிசோடுகளை வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நாம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மை டெஸ்டினியோட 29 எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ எங்க இருப்பாரு அப்படின்னா அவங்களோட மாஸ்டரோட கல்லறைக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பாரா. அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அதான் நம்ம சின்ன ஆபத்துல இருந்தா அந்த ரத்த பிணைப்பு வந்து அவருக்கு உறுத்தும்ல, அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் போது அவருக்கு யார் காரணம்னு சொல்லி பார்க்கும்போது ஃபூட்டி வந்து அதுக்கெல்லாம் காரணம் தெரிய வரும்போது ஃபூட்டியை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணுவாரு, இங்கேருந்து போய் காப்பாத்துறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணுவாரு. இந்த டைம் வந்து அந்த ரெயின்போ செக்ல தான் காட்டுவாங்க. ஃபூட்டியன் வந்து என்னதான் நம்ம சின்மையோட இம்மார்டல் ரூட்டை வெளியே இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் அவனை எடுக்க முடியாது. ஒரு கட்டத்துல வந்து அவனுக்கு அது பேக் ஃபயர் ஆகி அடிச்சு தூக்குற மாதிரி போயிருமா, ஏன் இந்த மாதிரி எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நோட் பண்ணும்போது தான் சிவப்பு கலர்ல ஒண்ணு வந்து அங்க கனெக்ட் ஆயிருக்கிறது வந்து கண்டுபிடிப்பாங்க. ஏன் சிவப்பு கலர்ல கனெக்ட் ஆயிருக்கு, இதனால நம்மள பிரேக் பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி இப்போதைக்கு வந்து திருப்பி வந்து சிறையிலே போடுங்க, பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி அடைச்சு வச்சிருந்த சிறைக்கு நம்ம ஹீரோயின் வந்து அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்து இங்க சிறையில தான் காட்டுவாங்க. இப்ப ஹீரோயினை கொண்டு வந்து சிறைக்குள்ள போடும்போது ஹீரோயின் வந்து கான்சியஸா இருக்க மாட்டாங்க, மகன நிலைமையில தான் இருப்பாங்க. உடனே சுத்தி இருக்கவங்க பதறி போயிடுவாங்க, ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களோட இம்மார்டல் ரூட்டை வந்து அவங்க எடுக்கலன்றது தெரிய வரும்போது தான் இவங்க எல்லாருக்கும் ரிலீஃபா இருக்கும். இப்ப ஹீரோயின் கூட சேர்ந்து யார் யார் இருப்பா அப்படின்னா ஹீரோயினோட சிறையில வந்து ஆஷிங் இருப்பாங்க, பக்கத்து சிறையில வந்து லின்முவும் அந்த வாழ்வீரனும் இருப்பாங்க. மொத்தம் 4 பேர் தெரிஞ்சவங்க இங்க தான் இருந்துட்டு இருப்பாங்களா. இப்ப என்ன பண்றது, நம்ம இங்க இருந்து எப்படியே தப்பிச்சு போகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான விஷயத்த என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த செட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஜூயிங் தானே ஹெல்ப் பண்ணா, அவகிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு ஜூயிங்கோட மெய்ட் மூலமா ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருப்பாரு, இந்த மாதிரி மீட் பண்ணி இந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதுபடியே அவளும் என்ன பண்ணுவா அப்படின்னா நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக போவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ கேட்பாரு, நீ எதுக்கு எனக்காக ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்பாரு. எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நீ வந்து ஃபூட்டியனோட ரொம்ப முக்கியமான ஸ்டூடெண்ட், நீ வந்து அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கணும், ஆனா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம எனக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ண, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஜூயிங் எப்பயும் போல அவங்க டீஸ் பண்ற மாதிரி பேசுவாங்களே, அதே மாதிரியே தான் சொல்லுவாங்க, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருக்கியா, அதனாலதான். அது மட்டும் இல்லாம நீ உனக்குன்னா அது சின்ன செட் ஆக மாட்டா, பேசாம அவளை கழட்டி விட்டு வந்துறியா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ ஃப்ளர்ட் பண்றதை நிறுத்து, இதெல்லாம் நீ உன்னோட இன்டென்ஷன் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு, நீ தானே எனக்கு சீக்கிரட்டா வந்து சூயிங்க்கு தகவல் கொடுத்து காப்பாத்தி இங்க போக வச்சேன், இல்ல அப்படின்னா சூயிங்க்கு நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, உண்மையை சொல்றியா எப்பயாவது அப்படின்னு சொல்லும் போது ஜூயிங் இப்பதான் சொல்லுவா, நான் எதுக்கு இப்படி பண்ணேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெயின்போ செக்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, போக போக தான் பார்த்தேன் சடனா ரெயின்போ செக்டோட பவர் புறம் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, மக்களை வந்து ரொம்ப வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து இந்த செக்ட் முன்னேறும்னு சொல்லி நான் பார்க்கவே இல்லை. இப்ப இந்த இம்மார்டல்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு போறாங்கல்ல, அதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறேன், அந்த இம்மார்டல்கிட்ட இருக்கிற அந்த இம்மார்டல் ரூட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி எடுத்துருவாங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸை அப்படியே வந்து ரிஃபைன் பண்ணி தான் ஒரு கோல்டன் லிக்விடா மாத்துறாங்க, அதை வச்சு இவங்க குடிக்கும் போது இந்த ரெயின்போ செக்ட்ல இருக்கவங்களுக்கு பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரி இது வந்து இவர் வந்து இம்மார்டல்ஸ் இருக்கிறதுனால பண்றான்னு சொல்லி பார்த்தா கூட இதே விஷயத்தை தான் ரொம்ப லிக்விஃபைட் பண்ணி மாத்திர மாதிரி மாத்தி நம்ம இம்மார்டல் செக்ட் மற்ற செக்ட்னா இருக்க
இருக்காங்களே அவங்களுக்குனா வந்து சக்தி சீக்கிர மாத்திரையை வந்து கொடுத்து அனுப்புறாங்க. அது மூலமா வந்து அவங்களுக்கு காயெல்லாம் சீக்கிரமா குணமாகுது. இதெல்லாம் ஒரு உயிரோட இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லப்போனா இம்மார்ட்டலை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆட்களை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி லைப்ரரி ஓபன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு வந்து துரத்தி வருவாங்கல்ல, அவங்களோட அந்த இம்மார்ட்டல் கோர் எல்லாத்தையும் எடுத்து தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணி தான் இவங்க வந்து கல்டிவேஷன்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. இது இப்படியா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு இப்பதான் புரிய வரும். அப்ப இவ்வளவு பெரிய விஷயம் வந்து இங்க போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது கூடவே சேர்த்து நம்ம ஜூயிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபூட்டின் வந்து உங்ககிட்ட நல்லவன் மாதிரி பேசுறானே, உண்மையில அவன் நல்லவனா கிடையாது, ரொம்ப வந்து கெட்டவன். அவன் வந்து ஒரு சில கட்டத்துல இந்த மாதிரி இம்மார்ட்டல்ஸ் யாருமே கிடைக்கல அப்படின்னா இவங்க செக்ட்லயே இவன் பேச்சு கேட்காத யாராவது இருப்பாங்கல்ல, இல்லைன்னா இவனுக்கு யூஸ் ஆக மாட்டாங்கன்னு தெரிவாங்கல்ல, அவங்களோட இம்மார்ட்டல் ரூட்ஸையும் இதே மாதிரி தான் பண்றான். எனக்கு கூட வந்து ஃப்ரெண்ட்ஸா க்ளோஸா இருந்த நிறைய பேர் இந்த மாதிரி அவன் கொண்டிருக்கான். அதனாலதான் இந்த நரகத்துல இருந்து போகணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு உன்னை தப்பிக்க வச்சேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டுக்குவாங்க. ஏன் அவங்க வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்ப இந்த செட்ல மெம்பர்ஸ் இருப்பாங்களா அவங்க முன்னாடி வந்து வெளியாளுகளை மட்டும் என்ன பண்ணுவான்னா அவங்களோட இம்மார்ட்டல் ரூட்டை மட்டும் எடுத்து அவங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தண்டனை கொடுப்பான். ஆனா சீக்கிரட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இம்மார்ட்டல் ரூட் எல்லாத்தையுமே வந்து ரீஃபைன் பண்ணி அந்த டானிக் மாதிரி மாத்தி இவங்களுக்கு குடிக்க கொடுக்கறது மட்டும் இல்லாம பில்ஸ் மாதிரி மாத்தி இம்மார்ட்டல் செட்டுக்களை வித்து நல்லா வந்து லாபம் பார்த்துட்டு இருக்கான். அதனாலதான் இவ்வளவு பணக்காரனா அவனால இருக்க முடியுது. அதனால இவ்வளவு ரிசோர்சஸ் வந்து இந்த செட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லிடுவாங்க. இப்படி சொன்னது மட்டும் இல்லாம நான் எனக்கு வந்து இதுக்கு மேற்பட்டு இங்க இருக்க பிடிக்கல, இந்த இடமே எனக்கு வந்து ஒரு சிறை மாதிரி தான் இருக்கு, எங்கேயாவது போனா போதும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, என்ன மாதிரி நீ கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வந்து நிறைய பேர் பிடிச்சிட்டு வந்திருக்கிறதுல உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட சொல்லுவாங்க. யாருன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஆர்ஷங்கு, அப்புறம் வால்வீரன், அப்புறம் லின்மோ, அவங்க பேரெல்லாம் சொல்லும்போது எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்க எல்லாரும் சிறையிலேருந்து நீ காப்பாத்தி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்பானா. அதுக்கு அவ கேட்பா, நான் அப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, நான் எதுக்காக பண்ணணும்னு சொல்லும்போது, ஒருவேளை நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியிலேருந்து காப்பாத்தி எனக்கு கொடுத்துட்ட அப்படின்னா நான் வந்து ஃபூட்டியனை கொள்றதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன், கூடிய சீக்கிரமே உங்க செட்ல வந்து ஒரு பெரிய ரிச்சுவல் வந்து பண்ணுவீங்களா, அந்த ரிச்சுவல்லே கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே நம்ம டீல் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டீலுக்கு வந்து அவ ஓகே சொல்லிக்குவான். இந்த டைம் பார்த்து அந்த சிறையில் நடக்கிறதான் காட்டுவாங்க. சிறைக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கவங்க யாராலையுமே மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான மேஜிக் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மேஜிக் டெக்னிக் மூலமா வந்து இவங்களால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. இந்த மேஜிக் டெக்னிக்கோட பேரு வந்து 9 பிரீத் டெக்னிக். இதை வச்சு 9 அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால இவங்க வந்து கல்டிவேஷன் பண்றவங்க எல்லாருமே இவங்களோட அந்த மேஜிக் சக்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னா கிளியரா இருக்கிற அந்த சீயை யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். அந்த விஷயமே உள்ளுக்குள்ள போகாத அளவுக்கு வந்து இவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் கம்ப்ளீட்டா இந்த பிளாக்ல இருந்து இவங்க வெளியில வர முடியாம தன்னோட பவரை யூஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்றது, நம்மளால சுத்தமா பவரை யூஸ் பண்ண முடியல, நம்மளோட பாடி அப்படியே பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா இதன் தப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிப்பாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஷின்மைக்கு மட்டும் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவங்களோட மாஸ்டர் வந்து ஒரு விஷயம் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்ப வந்து நம்ம கல்டிவேட் பண்றோம்ல, கல்டிவேட் பண்றது எதுல இருந்து பண்றோம், 5 விதமான எலிமெண்ட்ஸ்ல இருந்து தானே பண்ணிருக்கோம். அந்த 5 விதமான எலிமெண்ட்ஸ்ல 2 விதமான டைப் இருக்கு. ஒன்னு வந்து கிளியர் எனர்ஜி, இன்னொன்னு வந்து டர்பிட் எனர்ஜி. கிளியர் எனர்ஜி தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிளீன் ஷியா மாதிரி நம்ம உடம்புக்குள்ள போகுது. மோஸ்ட்லி கல்டிவேட் பண்றவங்க எல்லாருமே அதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா கிளீனா இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி பிரச்சனை வராம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொன்று டர்பிட் எனர்ஜி, அது வந்து டர்ட்டி எனர்ஜி தானே, அதை வச்சு நார்மலா கல்டிவேட்டர்ஸ் கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஆனா அதை வச்சுமே கல்டிவேட் பண்ணலாம். ஆனா அதை பறிக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த விட்டு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ரூட் வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிஞ்சு போறதுனால அவங்களோட கல்டிவேஷன் வந்து அதுக்கு அடுத்து வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு போக முடியாது. அதனாலதான் அதை அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் ஞாபகம் வரும், இதை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருக்கவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்த நான் யூஸ் பண்ணி வந்து பண்ண முடியும். ஏன்னா இந்த ரெயின்போ செக்டர் சேர்ந்தவங்க வந்து கிளியர் எனர்ஜி போற வழியை தான் பிளாக் பண்ணியிருக்காங்க, டர்பிட் எனர்ஜி போற வழியை வந்து பிளாக் பண்ணல, அந்த கெட்ட எனர்ஜி
போச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்படி பண்ணலாம் தான், நான் பண்றேன் நீ பண்றேன்னு மத்தவங்க சொல்லுவாங்களா. ஆனா ஹீரோயின் வந்து இல்ல நான் தான் பண்ணி ஆகணும், ஏன்னா இப்ப நம்ம இருக்க 4 பேர்ல நான் தான் நன்சென்ஸ் ஒரு லெவல்ல வந்து ஹை லெவல்ல இருக்கிறேன், அப்ப நான் மட்டும் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. இல்ல அது ரொம்ப ரிஸ்கா போயிடும் சொல்லும்போது ஹேண்டில் பண்ண தெரியும்னு சொல்லவும் வேற வழி இல்லை எல்லாரும் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா 5 விதமான எலிமெண்ட்ஸ் தேவைப்படுது, இல்ல டர்ட்டியா இருக்க 5 விதமான எலிமெண்ட் தேவைப்படுது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த 5 எலிமெண்ட்ல முதல் எலிமெண்டா இவங்களுக்கு வந்து ஒரு அழுக்கான தண்ணி வந்து கிடைக்கும். சரி ஃபர்ஸ்ட் கிடைச்சிருச்சு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறைசாலையில தானே இருப்பாங்க, அதுல இருக்க மணல் புறமே ரொம்ப தூசி பணிஞ்சதா இருக்கும்ல, இது வந்து செகண்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இன்னும் 3 வேணும், 3மே இந்த மாதிரி தூசி பட்டு கலங்கப்பட்டு இந்த மாதிரி இருக்கிறதா தான் வேணும்னு சொல்லவும் உடனே நம்ம வாழ்வீரன் என்ன சொல்லுவா அப்படின்னா என்னோட வால் இருக்குல்ல யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லும்போது அது கிளியரா தானப்பா இருக்குன்னு கேட்கும்போது இல்ல அதுல வந்து நான் வந்து கொலை பண்ற இன்டென்ஷனை வந்து புகுத்துறேன், அப்போ வந்து அது கெட்டாதான் மாறிடும்னு சொல்லிட்டு அவன் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஆஷும் என்ன சொல்லுவா அப்படின்னா என்னோட வெறுப்பு கோபத்தை வந்து நான் ஒரு கெட்ட நெருப்பா வந்து மாத்தி உனக்கு வந்து தரேன்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. இன்னொரு பக்கம் நம்ம லின்மு என்ன சொல்லுவா அப்படின்னா நான் என்னோட விச்சுவல் எனர்ஜியை அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணி இறந்து போன மரமா வந்து மாத்தி தரேன், நாங்க அதை வச்சுதான் கல்டிவேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அதுக்கான வேலையை பார்ப்பான். இப்படி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி அந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம் அந்த ரெயின்போ செக்டர் தான் காட்டுவாங்க. அங்க கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்ல, அது எதுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன்னைக்குதான் ஃபீனிக்ஸ் கடவுளோட பிறந்த நாளா, அதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதனால ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிறந்தநாள் வரும்போது புதுசா இந்த செக்டருக்கு வந்து ஆட்களை வந்து ரெக்கவர் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இந்த தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதுசா ஆட்களை வந்து இந்த செக்டருக்கு வந்து ரெக்யூட் பண்றதுக்கு வந்து கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. அதனால செக்டருக்கு வந்து புது ஆட்கள் வந்து வராங்க. அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன்ல ஃபூட்டிங் தான் பேச ஆரம்பிக்கிறான். பேசுறவன் என்ன சொல்லுவா அப்படின்னா நீங்க வந்து எல்லாருமே வந்து என்னோட செக்ட்ல வந்து ஜாயின் பண்ணணும் சொல்லி வந்திருக்கீங்க, கண்டிப்பா வந்து இம்மார்டல் செக்டுக்கு எதிராக வந்து பிரச்சனை பண்ணுவேன், பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீதி நியாயம் வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி பேசிட்டு இருப்பானு அந்த கூட்டத்துல தான் நம்ம ஜியாவை என்ன பண்ணிருப்பா அப்படின்னா ஒருத்தன் வந்து அடிச்சு போட்டு மார்வேஷத்துல வந்து வந்திருப்பான். ஏன்னா அவளுக்கு வந்து நம்ம பைசனை காப்பாற்றணும், பைசன் லாஸ்டா என்ன பண்ணிருப்பா இவளை காப்பாத்துறதுக்காக தான் தப்பிக்க சொல்லி இருந்திருப்பா, அதனாலதான் நம்ம மாட்டி இருந்திருப்பான், அதுக்காக வந்து இங்க இருந்திருப்பான். அந்த டைம் அவ என்ன சொல்லுவா அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து இந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து என்னோட சின்சியரிட்ட காட்ட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 14 வந்து இம்மார்டல் செக்ட்ல இருந்து ஒருத்தவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டைம் வந்து அங்க இருக்கவங்கல்ல இந்த வாங் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா என்னோட பேரு வந்து வாங், நான் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னோட குடும்பத்தை எல்லாமே இம்மார்டல் செக்டர் இருக்கவங்க எல்லாரும் கொண்டுட்டாங்க, இப்ப என் குடும்பத்துல யாருமே உயிரோட இல்லை, நான் தான் சர்வே ஆயிருக்கேன், அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த செக்ட்ல வந்து ஜாயின் பண்றேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, எங்க குடும்பத்துல இருக்க மொத்த சொத்தை உங்களுக்கே தரேன், இதுக்கு மேலே நாங்க வந்து சம்பாரிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்ட ஃபூட்டினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காசுன்றப்ப வேணாம் நான் சொல்லுவான். ரொம்ப சந்தோஷமா என்ன சொல்லுவா அப்படின்னா நீ வந்து என்னோட செக்டுக்குள்ள வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்ற, அதுக்கு வந்து ஃபீனிக்ஸ் கடவுள் உத்தரவு கொடுக்குறாங்களான்னு பாக்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணி தன்னோட டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி ஃபீனிக்ஸை வர வைப்பான். ஃபீனிக்ஸ் கடவுள் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க, அதனால உன்னை வந்து செக்டுல சேர்த்துக்க போறேன், அது மட்டும் இல்லாம நீ நம்ம செக்டுக்குள்ள வரப்போற, உனக்கு வந்து இம்மார்டல் கோர் இல்லைன்னு சொன்னீங்க, உனக்கு இம்மார்டல் கோரை உருவாக்குறதுக்காக இம்மார்டல் செக்ட்ல இருந்து ஒருத்தவங்களை வந்து நான் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து ஆட்கள் அனுப்பி நீங்க போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிடுவாங்க. இந்த டைம் சிறையில தான் காட்டுவாங்க. நம்ம ஷின்மைக்கு வந்து இப்போ ஒரு வழியா அந்த 5 விதமான எலமெண்ட்ஸும் கிடைச்சிருச்சுல, அதனால நம்ம லின்மோ என்ன பண்ணுவா அப்படின்னா அதுக்கான ஃபார்மேஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எனர்ஜியை வச்சு அந்த வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை மாற்றணும்ல, அதுக்கான வேலையை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களா ஒவ்வொருத்தவங்க மேலையும், அது சீல் எல்லாம் பிரேக் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா அந்த நேரத்துக்கு டீலிங் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா இங்க இருக்கவங்கள ஒருத்தவங்களை கூட்டிட்டு போகணும்ல ரிச்சுவலுக்கு, அதுக்காக வந்திருப்பா. இங்க இருக்கவங்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரின்மு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப வீக்கா இருப்பான். ஏன்னா அவன் வந்து தன்னோட சொந்த விச்சுவல் எனர்ஜியை தானே பிரேக் பண்ணி தானே அந்த வுட்டை ரெடி பண்ணியிருப்பான். ஆனா ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அவனுக்கு ரிச்சுவல் கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க. மத்த யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, ஏன்னா கொஞ்ச நேரத்துல சீல் வந்து பிரேக் ஆயிரும். இது வந்து இவங்க யாருக்குமே தெரியாதுல்ல, ஆனா தெரியாது நல்லது அப்படியே தப்பிச்சிருவான் அப்படின்றதுக்காக வந்து ரொம்ப சைலண்டா இருந்துட்டு இருப்பாங்க.
இன்னொரு பக்கம் நம்ம ஜூயிங் என்ன பண்ணுவா அப்படின்னா ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், நீ எப்படியாவது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துன்னு சொல்லிட்டு. ஆனா காப்பாத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் இவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்களா, அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு வந்து போவான். அந்த ரூமுக்கு போய் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து ரிட்டர்ன் வரும்போதுதான் இந்த டீலினோட ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் வந்து இங்கேதான் இருந்துட்டு இருக்கேன், நான் நினைச்ச மாதிரி நீ இந்த மாதிரி பண்ணிட்டீல, நம்ம செக்டுக்கு துரோகம் பண்ணிட்டீலன்னு பேசும்போது, நானும் உன்னை வந்து இங்க எதிர்பார்க்கலடா, கரெக்டா தான் வந்துட்டேன், ஆனா தள்ளிக்க எனக்கு முக்கியமா வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன மதிக்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி அட்டாக் பண்ணுவானா. அப்பதான் அவளுக்கு ரியலைஸ் ஆகும் இவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து நீ இன்னொரு கல்டிவேட்டரோட எனர்ஜி வந்து திருடி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆமா அப்படிதான் பண்ணேன், இப்போ என்ன அதுக்கு, எனக்கு எதுக்கு தெரியுமா இந்த எனர்ஜி கொடுத்தாங்க, உனக்கு தடுக்கிறதுக்காக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஃபூட்டியனுக்கு நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே நல்லாவே தெரியும், நீ தான் தப்பு பண்ணியிருக்கன்றத அவர் எப்பயும் கெஸ் பண்ணிட்டாரு, அதனால தான் உனக்கு கண்காணிக்க சொல்லி ஆள் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா, ஃபூட்டியனுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து கேட்டுட்டு இருப்பா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க இந்த டைத்துல ரிச்சுவல் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு நம்ம லிமோ வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கூட்டு வந்தது மட்டும் இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி வந்து நீட்டன் போட சொல்லுவாங்க. ஆல்ரெடி வீக்கா தானே இருக்கிறான், இப்பதானே அந்த அவ்வளோ எனர்ஜி வந்து லூஸ் பண்ணியிருக்கான், அதனால வந்து நீரோன் போட்டிருப்பானா. அப்ப அந்த ஃபூட்டின் என்ன சொல்லுவா அப்படின்னா, இவன் வந்து இம்மார்டல் செக்ட்ல லிஞ்சி மோட்டோனோட சின்ன மாஸ்டர், இவனை வந்து நீ பழி தீர்த்துக்கோ, இவனோட இம்மார்டல் கோர் எடுத்து நீ வந்து உனக்கு யூஸ் பண்ணிக்கோ, இந்த கத்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கத்தியை தூக்கி போட்டு இந்த வாங்கையாலே எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா இவங்கிட்ட இம்மார்டல் ரொட்டி கிடையாது, இவனோட எடுத்து நீ யூஸ் பண்ண அப்படின்னா உனக்கு இம்மார்டலிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு விதமான பேர் சொல்லுவான். நான் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றேன், இது வந்து ஒரு தூய சக்தி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பேசிட்டு இருப்பானா. இது எல்லா விஷயத்தையுமே அவனுக்குள்ள கூடத்துல நின்றுட்டு இருக்க ஜியா பாப்பா. இவன் எதுக்கு இந்த மாதிரி கொலை பண்ண பாக்குறாங்க, இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆகும், ஜியா வந்து லின்மோ வந்து காப்பாத்துவாளா அப்படின்றதெல்லாம் அடுத்து வர எபிசோடுகளை வந்து பார்க்கலாம்.